இருங்க இருங்க வரேன். உங்க கட்ட வேணாமா? என்ன சாரக அடித்தோம், தலை இப்படி சுற்றுது. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? மாடு மாதிரி எதுக்கு நிக்கிற? உன்னதான் கேக்குற, சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உன்னை எவ்வளோ நம்பணும் ப்ரோ. எனக்கு போய் துரோகம் பண்ண எப்படி மனசு வந்தது? உன்னதான் கேக்குற, சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லு. நீ இவ்வளவு சீப்பான ஆளா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நீ எல்லாரும் மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டல. புஷ்பா அப்பயே சொன்னா இவளனா நம்பாதேன்னு. நான் தான் அவனை முழுசா நம்பிட்டேன். நல்லா நம்ப வச்சு வச்சு செஞ்சுட்டல. இப்போ என்ன பண்ணன்னு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க? அவர் பண்ண கமெண்ட நீ பண்ண சொன்ன தப்பு இல்ல? தப்பு தான். தபா வந்த உடனே பல்லாரும் ஒரு அற விட்ட. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த டேஷ் கார்த்தி சொல்லாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னு கெஞ்சனா. அதான் சொல்லல. இதெல்லாம் சொன்னானா அவன்? ஐயோ மாட்டி விட்டானே. சரி, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை மீட் பண்ணோம்? அப்ப சொல்ல வேண்டியதானே? 2 தபா தான் மீட் பண்ணோம். தபா உங்க அப்பா கால் பண்ணாருன்னு வந்த உடனே நீ போயிட்ட. 2வது தபா உங்க அப்பா இருக்காருன்னு வந்த உடனே நான் போயிட்டேன். சரி, கால்ல சொல்ல வேண்டியதானே? சொல்லல. அதான் ஏன்? ஏன்னா மனசுக்குள்ள இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட. சொன்னா விட்டு போயிடும் பயம். அதான் சொல்ல. சரி, எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நீங்க நினைச்சேன். தோ வந்து நிக்கிற. இத நான் நம்பணும். நீ நம்புற மாதிரி ஒன்று சொல்லட்டா? வருவ, பலார்னு அறைவ, அப்புறம் சாரி கேட்ப, நீ மட்டும் பேசுவ, கோவம் தான் போலீஸ் போலீஸ்னு பயமுத்துவ. ஹேய், நீ என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற? தப்பு பண்ணது நீ அடங்கிதான் போகணும். ஆமாமா, தப்பு பண்ணது நான் தான். உங்களுக்கு கமெண்ட் பண்ணது அந்த டேஷ் கார்த்தி தான். சரிங்களா? அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, என்ன விட்டுருங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஏன் அவரை லவ் பண்ணோம்? பின்ன கமெண்ட் பண்ணது அவரு தானே. அப்ப அவரு தானே ஒரு லவ் பண்ணணும்னு தோணும். அப்படி யார் சொன்னா? அந்த கமெண்ட் நீ பண்ணவே இல்லைன்னா உன்னதான் லவ் பண்ணிருப்பேன். அப்புறம் ஏன் கோவப்பட்டு இருக்க? பின்ன யாரோ ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? நீ கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? என்னால நம்ப முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் மறைக்க போறேன்? நான் நம்ப மாட்டேன். சரி, உனக்கு கண்ணால் ஆகி ட்வின்ஸ் பிறந்து அவங்க கண்ணால பண்ணி பெரியாள் ஆகி உன் கடைசி கட்டத்துல இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஓகேவா? ப்ராமிஸ்? ஏன் மேல ப்ராமிஸ். கிட்ட வா. போதுமா? இன்னும் கிட்ட வா. இன்னுமா? போதுமா? நானும் ஒரு வாட்டி அப்படி பண்ணிக்கவா? சி, I love you. நானும் தான் ஐ லவ் யூ. நீ லைஃப்ல இருக்குன்னா அது காரணம் அந்த டேஷ் கார்த்தி தான். அந்த அண்ணனை எப்பவும் மறக்கக்கூடாது. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன் சைட் லவ்வோ, 2 சைட் லவ்வோ, லவ்வுக்காண்டி யாரும் ஹெல்ப்போ அட்வைஸாக கேட்காதீங்க. நான் சொல்கிறது மாரி கேட்டிங்கன்னா யாரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கா பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நடக்கும். நல்லாடுறா, நல்லாரு. அப்புறம் மாடம் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்குது ஐடியா? பிடிக்கலனா விடு. யார் சொன்னா பிடிக்கலன்னு? ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? காளி. என்ன பேர் இது காளின்னு? ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு மௌன ராகம் கார்த்தி தான் பிடிச்சிருக்கு. என்னடி உன் டேஸ்ட் இப்படி இருக்குது? சோர் சோர் சோர். அப்ப நான் வேணா மௌன ராகம் காளின்னு பேரை மாத்திக்கவா? இது சூப்பரா இருக்கு, இப்படியே வச்சுக்கோ. சூப்பரா இருக்கா? சூப்பரா. காளி காளி சும்மா சொல்லு சும்மா சொல்லு. சூப்பர். நான்
காளி சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன்டா. நான் காளியாம்மா கையில கருவேப்பிலை கடையா இருக்கு. என் பிள்ளைக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும், அதான் ஊருக்கு அரைக்க வாங்கிட்டு போறேன். காளி, அந்த புள்ள என்னடா பண்றா? வாமா அடி செருப்பாடா உனக்கு. பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க. அப்பவே ஜோசியக்கார சொன்னானே உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, இல்லைன்னா உன் பிள்ளை வீக் ஆயிடும்னு சொன்னானே. கேட்டேனா ஏண்டா இந்த ஐட்டத்தை எங்கதா கொண்டு வந்து என் மானத்தை வாங்குறியே? ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. பேசுமா ஏம்மா எவ்வளோமா கொடுத்து கூப்பிட்டு வந்தா இவன்? 10,000 ஆண்டி. 10,000 10,000? ஏய் உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம்? எங்கதுடா பணம் வந்துச்சு? எங்கதா திருடுன? சொல்ல கேளுமா, உண்மையை சொல்றேன். டேய் ஏதுடா பணம்? எங்கதா திருடுன? ஏதுடா பணம்? எங்க இருந்து எடுத்த? உண்மையை சொல்றா, எங்க இருந்துடா திருடுன? சும்மா சொல்றேன் அம்மா, அவளை லவ் பண்றேம்மா. வேலைக்கு போறது, வேலைக்கு அவளும் அம்மா என்ன லவ் பண்றான். ஏமா உனக்கு ஏதாவது குறைகிற இருக்கு? இல்லையே ஆண்டி. அப்புறம் எதுக்கு பாய்விட போய் லவ் பண்ற? சும்மா இல்ல. ஏமா பார்க்க பணக்கார விட்டு பொண்ணுமே இருக்கு, உனக்கு எதுக்குமா தலையை திங்குவது கஷ்டப்பட? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஏமா நீ இப்ப அப்படிதாம்மா சொல்லுவ. அவதான் கஷ்டம் இல்லைங்கிறல்ல, விடாமா. ஏய் உன்னை போய் எப்படா லவ் பண்ணா? அத நீ அவகிட்டதாம்மா கேட்கணும். ஏமா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணிக்கமா. நான் 1000 வாட்டி யோசிச்சுட்டேன் ஆண்டி. காளி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லம்மா நாங்க யாரு என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க வேணாமா? அதான் எனக்கு காளியை பத்தி முழுசா தெரியுமே, அதுவே போதும். எப்படி யாழ்ல போடா. பேர் என்னம்மா? பிரீத்தி. வீட்டுல எத்தனை பேருமா இருக்காங்க? அவளும் உங்க அப்பா மட்டும் தான் இருக்காங்க. நல்ல பொண்ணு, அடக்கமா இருக்கு. நல்ல பொண்ணு தான், ஆனா அடக்க மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். போடா எந்திரிச்சு. அம்மா போடா. அதான் ஆண்டி சொல்றாங்களா, போ போ போ. 2 ஒண்ணு விட்டுட்டீங்களா? அவன் போட்டோம் வச்சுக்கிறேன். காளியே நீ ஒட்டு கேக்குறேன்னு தெரியும், போறியா இல்ல வந்து வெளுக்கவா? போறேன். 2 ஓரம் பண்றீங்க, பாத்துக்கிறேன் உங்களை. காளி அப்படிதாம்மா, சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு புத்தி. என்ன அப்பப்போ கோவம் வரும், எனக்கு அப்புறம் தான் யாரு பாத்துக்க போறாண்டி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். இவ்வளோ நேரம் இது 2 என்னதான் பேசிட்டுக்குதுங்க? ஒருவேளை அம்மா நம்மளை டேமேஜ் பண்ணிட்டுக்குதோ? குந்தாணி பண்ணாலும் பண்ணுவா. இதோ வரேன். நான் காளி தனியா நின்று பொழிஞ்சுக்கிற பைத்தியம் முத்திச்சா? இதுக்கு தான் ரொம்ப படிக்காதனா கேட்குறியா? தனியாவா? பக்கத்தில் நின்றுட்டுக்குதே தெரியல. என்னப்பா சொல்ற? தெரியலையப்பா. ஐயா எரும மாடு மாதிரி ஒன்று நின்றுட்டுக்குது தெரியலங்கிறா. சத்தியமா தெரியலப்பா. அப்படி யார் தான் இருக்கா பக்கத்துல? அதுவா ஓடி போன உன் பொண்டாட்டி. அவன் என்னத்துக்கு வீட்டுக்கு வராம உங்ககிட்ட நின்று பேசினு இருக்கா? இதோ வரேன். யோ இதோ வரேன். எங்கேயா வர? வரேன். யோ இல்லையா எங்கேயா வர? நம்ம பொண்டாட்டி வந்துக்கிறா, அதான் பேச போறேன், வழி விடு. இரியா அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு, ஏதோ வீட்டுல பேசு. அதுவும் கரெக்ட் தான். வீட்டுக்கு போனா பேச மாட்டாள, அடிப்பாள. ரைட்டா அப்படி இன்னும் தான் பேசிட்டுக்கிட்டுங்க. நினைச்சாலே டென்ஷன் ஆயிடும்.
தம்மெல்லாம் எப்பயாவது தான் அடிப்பேன். உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? நீ தம் அடிச்சா நான் கோவப்படனா சொல்லு, கோவப்படு. நீ இப்படியே சரி. ஏய் நிறுத்து. இதுதான் கோமல். ஹாய். என் தங்கச்சி மாதிரி. ஹாய். சரி வரேண்ணா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? அது எனக்கும் என் மாமியாருக்கும் உள்ள விஷயம், நீ கேட்காத. நான் காலே பக்கத்துல யாரு? நீயே சொல்ல. பொண்ணு தகன்னு மின்னுது, சேட்டு வீட்டு பொண்ணா? காசு கீசு வாங்கி ஏமாத்திரியாண்ணா? ஐயா, உன் முத்தி விட்டு எங்க போவோம்? யாரு ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு? நல்லா மஜாவா இருக்குப்பா. அதுக்கே அப்படி இழுக்கிற? வா வா உட்காரு. அட உட்காரு. இதான் லட்சுமி பாட்டி. ஒரு வகையில பார்த்தா இதுவும் எனக்கு அம்மா மாதிரி தான். சின்ன வயசுல அம்மா வீட்டு வேலைக்கு போயிடும், சோறுலாம் செய்யாது. அப்பெல்லாம் டெய்லியும் வந்துடுவேன், வயிறு ஃபுல்லாக சோறு போட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பும். என் அம்மா மாதிரி. எங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்க? சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? சரி வரேன், பாய். எப்படி இருக்கு எங்க ஏரியா? ஏன் மாதிரியா இருக்க? இந்த இடம் பிடிக்கலையா? நான் அப்படி சொன்னேனா? பின்ன நான் அதை பண்ணது பிடிக்கலையா? ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் தெரியாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கிய. நீ இத்தனை நாள் எங்க இருந்த? இதோ இங்கதான் இருந்தேன். உன்னை எனக்கு ஒரு 10 days தெரியுமா? ஆனா எனக்கு என்னமோ உன் மேல இருக்க அந்த கேரிங், பாண்டிங், அட்ராக்ஷன், டேஷ் அண்ட் டேஷ் எல்லாமே ஏதோ ஒரு 10 years உன் கூட வாழ்ந்த மாதிரி ஃபீல் இருக்கு. எனக்கு உங்க அம்மாவை, இந்த ஏரியாவை, இங்க இருக்க ஆளுங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் யூ. ஆனா உன்னையே எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அம்மாட்ட வந்து பேசிட்டு சரி, நான் அப்பாட்ட பேச வேணாமா? எப்பா சாமி, நீ அப்பா கிட்ட ஒன்றும் பேசாவல்ல. டைம் வரும்போது நானே சொல்றேன், அப்போ வந்து பேசு. பேசிடுவோம், தாராளமா பேசிடுவோம். என்ன சொல்ற? பேசலாம்ல? அங்கிள், நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, கண்ணுக்கு தெரியாத உண்மை கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உண்மைன்னு. உங்கள் பொண்ணு பைக்கில் ஒரு பையனோட க்ளோஸாக போகிறது என்ன, அடித்து விளையாடுறது என்ன, அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? பொறிக்கு மாதிரி இருந்தான் அங்கிள். அதை நினச்சாலே இரிட்டேட் ஆகுது. சரி அங்கிள், பிரீத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல அங்கிள், நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க. அப்பா இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கீழே எல்லாம் தேடிட்டு இருந்தேன். வாங்கப்பா சாப்பிடலாம். நீ போமா, நான் வரேன். என்னாச்சுப்பா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன். நீ போமா, நான் வரேன், நீ போமா. சரிப்பா. அம்மா பிரீத்தி. ஆம்பா. உனக்கு ஆஃபீஸில் எதுவும் டென்ஷன்லாம் இல்லைல்லம்மா? இல்லையப்பா. ஏதாவது இருந்தால் சொல்லுமா, அப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்ல. நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியும்மா, இருந்தாலும் கேட்டேன். சரிம்மா நீ போ, நான் வந்துடுறேன். பிரீத்தி. சொல்லுங்கப்பா. உன் ஸ்கூட்டியில் பிரேக் எதுவும் சரியில்லைன்னு சொன்னியம்மா, சரி பண்ணிட்டியா?
எதா இருந்தா சொல்லுமா, அப்பா நான் பாத்துக்கிறேன். இப்பதான்ப்பா 2 வீக்ஸ் முன்னாடி மெயின்டெனன்ஸ் கொடுத்தேன். ஆல் ஓகே. சரிம்மா, நீ போமா, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. பிரீத்தி, சொல்லுங்கப்பா. உன் அத்தை பையன் விஷ்ணு இருக்கான்லம்மா, அவனை நான் பார்த்தேன். உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னாம்மா. அப்படியா? நான் கூட கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்புறம் ஊர்ல பார்த்ததை விட ரொம்ப சேஞ்சா, ரொம்ப மெச்சூர்டா இருக்காமா. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான். உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுமா, உங்க அத்தை கிட்ட பேசி நம்ம முடிச்சிடலாம். ஐயோ அப்பா, அவனுக்கு இருக்க செட்டே ஆகாது. அவன் ரொம்ப டார்ச்சர்ப்பா. அதுவும் இல்லாம இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டமே. அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. சரிம்மா, நீ போமா, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. அப்பா, சொல்லுமா. எனக்கு தெரிஞ்ச காளின்னு ஒரு பையன் இருக்கான். நீங்க என்ன பேசி பாக்குறீங்களா? காளி யாருமா அவன்? நாயம்மா அவன்கிட்ட பேசணும். இல்லப்பா, காளி ரொம்ப நல்ல பையன். நீங்க பேசினா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா ஓகே, இல்லைன்னா வேணாம்ப்பா. என்னம்மா, லவ்வா? தம்பி என்னம்மா பண்றாரு? வீட்டில் தான்ப்பா இருக்காரு. என்னம்மா, எல்லாரும் வீட்டில் தாம்மா இருக்காங்க. அவரு என்ன வேலை செய்யறாரு, என்ன பண்றாருன்னு கேட்டம்மா. இல்லப்பா, வேலைக்குலாம் எதுவும் போல, சும்மா வீட்டில் தான் இருக்காரு. வேலைக்கெல்லாம் போலையா? வேலைக்கு போலன்னா எப்படிமா? கஷ்டம் தானே. அதான் நான் போறேனேப்பா வேலைக்கு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் பாத்துக்க போறேன். ஆமால, நீ வேலைக்கு போறல, நீ பாப்ப. தம்பி வீட்டில் உட்காந்து இருக்கட்டும். சரிம்மா, தம்பி நாளைக்கு வர சொல்லு, பேசி பார்ப்போம். நிஜமாவாப்பா? ஆமாம்மா, உனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். அச்சோ அப்பா, அப்பானா அப்பாதான். ஓகேப்பா, நான் கால் கிட்ட போய் உடனே பேசி நாளைக்கு வர சொல்றேன். ஓகே, பை பை பை. அச்சோ, டாலி, கால் கிட்ட போய் சொல்லணும். காலி கிட்ட போய் சொல்லு, வரட்டும். அப்பா எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடு. வீட்டுக்கே வந்து அப்பா மேலே கை வச்சிட்டான் அவன். அப்படின்னா இப்ப தப்பு பண்ணிட்டேன் நானு. வலிக்குது, வலிக்குது, விடு. ட்ரெயின் கக்கூஸ் கலர் மாதிரி ஒரு கப்புடி, அதுல டீ குடுக்கறாண்டி. காசுக்காக ஒரு நாடக காதல் பண்றான். ஏன் அப்பா சொல்லிதாண்டி நீ எனக்கு சம்பாதிக்கிறனே தெரியும். இதுல எக்கேதை வச்சு நாடக காதல் ஒன்னாந்துன்னு வச்சுக்க. சாவர வரைக்கும் இந்த நாடக காதல் திருத்துண்டி என்ன. இதுக்கப்புறம் லைஃப் நீ பாத்துக்கோ, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன்.